எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை 2026 பிப்ரவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவு என்பது துலாம் ராசி, துலாம் லக்னமாக இருந்தாலும் பொருந்தும், அல்லது ராசி துலாம், லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்து உங்களுக்காக தருகின்றேன். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். துலாம் ராசி அன்பர்களே, பண விஷயத்தை பொறுத்தவரை கிரகங்கள் மிக வலிமையாக அனுகூல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலையிலே இருக்கக்கூடிய 2026 பிப்ரவரி. மற்ற சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து இருந்தாலும் கூட பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. கிரக நிலைகளை பார்க்கும்போது நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய பிப்ரவரி 1 துவங்கி பார்க்கும்போது நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் வெரி வெரி பவர்ஃபுல் இந்த சதுர் கிரக யோகம். சில நாளில் சந்திரனும் அங்கு சேரும் போது 5 கிரகங்கள் இணைந்து தரக்கூடிய அற்புதம். உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் கூடுதல் குறைவு என்று இருந்தாலும் கூட இந்த கிரகங்களினுடைய இந்த இணைவு என்பது எப்படியோ உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அற்புதங்களையும், இதனால் தொழில், புகழ், வியாபாரம், லாபம், சகோதர வழி வெற்றி இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு அற்புதத்தை தருகிறது. கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிச்சயமாக ஒரு நிவாரணம் என்பது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. தன்னம்பிக்கை உயரும். தைரியத்தோடு கடின உழைப்பின் மூலமாக முக்கிய பணிகளை, விடுபட்ட பணிகளை முடித்து காட்டுவதில் முனைப்பு காட்டக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது. அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையினால பாக்கியம் கூட இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் எளிதாக உங்களுக்கு அமைந்துவிடும். வெளியூர், வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயங்களிலே கிரக நிலைகள் மிக சாதகமாக இருக்கிறது. அதிலும் முதல் பாதி மாதத்தை விட பிற்பகுதியிலே பார்க்கும்போது கூடுதல் சிறந்த அனுகூல பலன்களை, லாபகரமான விஷயங்களை எல்லாம், தன லாபங்களை எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொத்து வழியாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. வாகன வசதி, அது மட்டுமல்லாமல் நினைத்த பொருள் வாங்குவதற்கும் சில நேரங்களிலே பொழுதுபோக்கு கேளிக்கைகளுக்கு செலவழிக்க நேரமும், இனிய நேரமும், அதோடு கூட அதற்கான செலவுக்கான தொகையும் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில இருப்பது, அதனுடைய பிற்பாதியிலே பிப்ரவரி மாத பிற்பாதியிலே 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி என்பதும், ராகு மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டிலே இருப்பது. இந்த ராகு இருக்கும்போது மாதத்தினுடைய கடைசியில் தான் 23 பிப்ரவரியிலே செவ்வாய் அங்கு வந்து சேர்ந்து அங்காரக தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆகையினால் 2ஆம் இட விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை. ஏதேனும் செலவுகள், வீண் விரைய செலவுகள் எல்லாம் செய்வதை, அதாவது அதிக ஆடம்பரமோ அல்லது தேவையே இல்லாத செலவுகளையோ முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாய் அமையும். திருமண உறவுகளில திருப்தி, மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியாக நலன்கள் ஏற்படுவதற்கு, அதன் மூலம் வளங்கள் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. காதல் உறவுகள் மற்றும் குடும்ப உறவுகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது, காதல் என்பது திருமண உறவில் சென்று முடிந்து குடும்பத்தை அமைக்கக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது. ஆகையினால் சாதக பலன்களையே தரும். துணிச்சலான ஒரு நடவடிக்கை காதல் விஷயத்துல. பரஸ்பர புரிதல் என்பது வேண்டும். குடும்ப மகிழ்ச்சி மற்றும் குடும்பத்திலே நிம்மதி என்பது சாத்தியப்படக்கூடிய அமைப்பை இந்த 2026 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தருகிறது. வீட்டில இந்த திருமணம் என்றாலே சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடக்கூடிய, சுப விழாக்களுக்கு திட்டமிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். திருமணம் சார்ந்த பேச்சு வீட்டிலே யாருக்கும் ஒருவருக்கு துவங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களின் இல்லத்திலே ஏற்படும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சில இடைஞ்சல்கள், தடைகள் இருப்பது போன்று இருந்தாலும் கூட அந்த டெஸ்டிங் பீரியட், சவால்களை சந்தித்து விட்டீர்கள் என்றால் மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில வெற்றிக்கான வழி, உழைத்த உழைப்பிற்கு தனலாபம் அல்லது பதவி உயர்வு என்ற புகழ், பெயர், அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பை துலாம் ராசி என்பவர்களுக்கு தருகிறது. வியாபாரத்துல இருப்பவர்களுக்கு இந்த மாதம் என்பது சாதாரணமாக இருப்பதை விட சற்று கூடுதல் லாபங்களை தரும். வாங்கி வைத்த பொருள் எல்லாம் விற்கக்கூடிய அமைப்பை தரும். தொழிலில அதிகப்படியான விரிவாக்கம் அல்லது முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை கிரகநிலை காட்டுகிறது.
தொழில்முறை சாதகமாக இருக்கும். அதே சமயத்துல தொழில்முறை சார்ந்த பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்பு மின்னணு துறை, ஐடி துறை, நீதித்துறை, நிதித்துறை இவற்றிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை அதிக அளவிலே நடைபெறுவதற்கான அற்புதமான மாதமாக அமைகிறது. தொழிலதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தொழிலை மேலும், அதாவது ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து 2, 3 பிரிவு அல்லது புதிய விஷயங்கள், புதிய திட்டங்கள், புதிய தொழில் இவையெல்லாம் தொடங்குவதற்கான வாய்ப்பை தருகிறது. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஆதாயம், அனுசரணை மற்றும் ஆதரவான நிலைப்பாடு என்பது இருக்கும். ஒரு லாபம் இருக்கும். உங்கள் வேலை முடியும். தொழில்துறையிலே, வியாபாரத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு, புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. வேலையில இருப்பவர்களுக்கு சற்று பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற தன்னம்பிக்கை, கௌரவம் இவையெல்லாம் உங்களுக்கு பரிசாய் கிடைக்கும். மாணவர்களுக்கு மிகவும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட கவனச்சிதறல் மட்டும் கல்வியிலே இருக்கக்கூடாது. வெளிநாடு மூலமாக ஆதாயங்கள், வெளிநாட்டு படிப்பு அல்லது வெளியூர் கல்வி போன்ற விஷயங்களிலே ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும். மாணவர்கள் விடாமுயற்சி என்பது விஸ்வரூப வெற்றிக்கான வழி. சிறந்த வெற்றியை பெறுவதற்கு எடுத்த கோர்ஸ் அல்லது எடுத்த படிப்பிலே மனம் தளராது அதை சிறந்த முறையிலே முடிக்க வேண்டும் என்று பெற்றோர், பெரியோர் அதற்கான ஆசிரியர்களை கேட்டு அலசி ஆராய்ந்து ஒரு விஷயத்திலே மாணவர்கள் தெளிவு பெறும்போது வெற்றி என்பது இருக்கும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். காதல் பொறுத்தவரையில ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை உயரம் திருமணத்திலே முடியும் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன். தன்னம்பிக்கை, அதேபோல் காதல் மட்டுமல்ல, வாழ்க்கை துணை மட்டுமல்ல, வேலையில இருக்கக்கூடியவர்களோடு கூட பரஸ்பரம் சரியான உறவை மெயின்டைன் செய்ய இந்த காலம் என்பது ஏற்றதாக இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் மீது அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக எல்லா நிலைகளிலும் ஒரு சந்தோஷம் என்பது இருக்கும். உறவு முறைகளை இனிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சி என்பது ஏற்படும். குடும்பத்திலே சிறிய சண்டைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும். காதல் உறவுகளில சிறிய சண்டைகளை பெரிதுபடுத்தி விட்டீர்கள் என்றால் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக மாறிவிடும். உடல்நலத்தை பொறுத்தவரை உடல்நலம் பொதுவாகவே துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் கடந்த மாத நிலைகளை விட ஒரு முன்னேற்ற நிலையில் இருப்பீர்கள் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு பாசிட்டிவ். ஆனால் ஏதோ ஒரு மனச்சோர்வு, எதையோ நினைத்து கொண்டு சோம்பேறித்தனமாக இருப்பது இவை எல்லாம் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ணத்தோடு வேலைகளை செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுடைய உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக வேண்டும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு உடனடி நிவாரணம். பரிகாரம் என்ன? உபவாசம் இருப்பது அல்லது சரியான மருத்துவத்தை பார்ப்பது என்பதெல்லாம் பரிகாரமாக அமையும். சில நாட்களிலே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, நீண்ட நெடுந்தூர பயணங்களை இரவில் செய்யாமல் இருப்பது போன்ற விஷயங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்கள் என்றால் 23 பிப்ரவரி 2026 10:12 PM முதல் 26 பிப்ரவரி 2026 12:55 AM வரை ஆகினால 24, 25 ஆகிய நாட்கள் பூர்ண சந்திராஷ்டம நாட்களாக அமைகிறது. மேலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி 5, 6, 7, 15, 16, 24 மற்றும் 25. பரிகாரம் அல்லது வழிபாடு என்று சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசி, துலாம் லக்னத்து அன்பர்களே அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அதனோடு கூட பயணங்களிலே வழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கோயில்களை சென்று வருவது, தரிசனம் காண்பது, வெள்ளிக்கிழமை மாலை வேளையில துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து வழிபாட்டில ஈடுபடுவது, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று திங்கட்கிழமைகளிலே வழிபாடு செய்வது, உங்களுக்கு மேலும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வெற்றிக்கான வழிகள் தேட முருகன் வழிபாடை சஷ்டி, கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களிலே செய்வது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு ராகு பகவானுக்கான வழிபாடுகளையும் செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.